அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அத்-தய்யிபீன் அத்-தாஹிரீன். அல்லாஹும்ம அன்தஸ்-ஸலாம் வ மின்கஸ்-ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கோட டாபிக் நீங்க எப்படி இருக்கீங்கன்றத வச்சுதான் ஓடும் இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே சொல்லுங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? லைஃப் எப்படி போகுது? நிம்மதியா போகுதுங்களா? நைட் ஒழுங்கா தூங்குறீங்களா? மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் உடைய ஆன்சர், அட ஏன்பா நீ வேற இருக்கிற டென்ஷனே போதாது, நீ எங்கேயும் நீ அதை ஞாபகப்படுத்துறியா அப்படின்ற ஆன்சரா தான் இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம லைஃப்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, விதவிதமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. நைட்டு நிம்மதியா தூங்கி கனவு வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு அடி மேல அடியாதான் விழுந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஒருத்தவங்களுக்கு நோய் நொடி வந்து டாக்டர்கிட்ட போயே வாழ்க்கை ஃபுல்லா ஓடுது. இன்னும் பல வீட்டுல பாத்தீங்கன்னா பிசினஸ்ல பிரச்சனையா இருக்கும், கடன் தொல்லையா இருக்கும், அதை நினைச்சு தூக்கம் போன காலமா இருக்கும். சில பேருக்கு உறவுகள்ல பிரச்சனையா இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையா இருக்கும், இல்ல வீட்டுல இருக்க ரிலேட்டிவ்ஸ்குள்ள பிரச்சனையா இருக்கும். இதை நினைச்சு டென்ஷன் ஆகி பிபி ஏறின சிஸ்டர்ஸ் பல பேர் இருப்பீங்க. இல்ல மத்த சிஸ்டர்ஸ்க்கு தாங்கிக்கவே முடியாத அடிகள்லாம் சில வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பெரிய போராட்டத்துலதான் ஓடுறோம்னு சொல்லலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையை ஒரு சோதனையாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். இட்ஸ் a டெஸ்ட். இது நம்மள அமல்கள்ல சிறந்தவங்க யாருன்னு டெஸ்ட் பண்றதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள படைச்சிருக்கான். சோ இந்த லைஃபே ஒரு டெஸ்ட் தான். அப்படின்றப்ப இங்க பிரச்சனை வர்றது நார்மல். பிரச்சனையே இல்லைன்னா துனியா ஜன்னாவாயிருமேங்க. ஒரு ஜன்னாக்கும் துனியாக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? பட் இந்த பிரச்சனையில நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம், நம்ம அதை எப்படி டீல் பண்றோம்ன்றதுதான் இப்ப மேட்டர். சோ இப்ப பிரச்சனை வருது, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய டெஸ்ட். என்ன இருந்தாலும் அல்லாஹ் கூட இருக்கா, இதுக்கு உண்டான கூலி நம்மள்ட்ட இருக்கு அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கிறவங்க நம்மள ரொம்ப கம்மியான பேர். ஒரு பிரச்சனை வந்தா திணறி போறவங்க, அப்படியே என்னால தாங்கிக்கவே முடியல, என்னடா வாழ்க்கை இதுன்னு விடிய தூக்கத்தை இழந்துட்டு இருக்கிறவங்க தான் முக்காவாசி பேர். இது எதனால அப்படின்றதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்லிடுறான், எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ. உபதேசம்ன்றது என்ன? குர்ஆன். அல்லாஹ்வுடைய உபதேசம் குர்ஆன். யார் அந்த குர்ஆனை புறக்கணிக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். நம்ம வாழ்க்கையே ஒரு நெருக்கடியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம குர்ஆனை விட்டு எந்த அளவுக்கு தூரமா இருக்கோன்றதுதான். ஏங்க இல்லைங்க, காலையில இருந்து நான் எத்தனையோ ஜூஸ் முடிக்கிறேங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா எவ்வளவு பேர் அதை அர்த்தத்தோட ஓதுறீங்க? எவ்வளவு பேர் அதுல இருந்து மெசேஜ் எடுத்து அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்றீங்க? எவ்வளவு பேர் குர்ஆன்ல சில சூறாக்களை மனப்பாடம் பண்ணி அதை ஹார்ட் கொண்டு போறீங்க? வெரி லெஸ். உண்மையிலே கண்டிப்பா நீங்க குர்ஆன்ட்ட ஒரு கான்ஸ்டன்டான ரிலேஷன்ஷிப், டெய்லி ரிலேஷன்ஷிப் வச்சு அதுல அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் சூறாக்கள் மனப்பாடம் பண்ணி அதை தொழுகையில ஓதி பார்த்து தொழுகையில அதனுடைய ஒரு ருசியை கண்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நான் சோகத்துல இருக்கேன்னா சொல்லவே முடியாது. உங்க வீட்டுல எவ்வளவோ பெரிய ஒரு சுனாமியே ஓடலாம், ஆனா குர்ஆனுடைய வாழ்க்கை மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நான் அடிச்சு சொல்றேன் சிஸ்டர்ஸ், அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அது ஒரு உங்க லைஃபே மாத்திரும். நான் எப்பயுமே கொடுக்கறது என்னோட எக்ஸாம்பிள்ஸ் தான். இது ஆல்ரெடி பழைய சிஸ்டர்ஸ் கேட்டு போர் அடிச்சு போயிருப்பீங்க. பட் ஸ்டில் நியூ சிஸ்டர்ஸ்க்காக சொல்றேன். எனக்கு 5 years ஆச்சு மேரேஜ் ஆகி, ஆனா எனக்கு இன்னும் குழந்தை இல்ல. மேரேஜ் ஆன 2 yearsலாம் செம்ம டிப்ரெஷன். இப்படி டாக்டரா பார்த்து இப்படி டென்ஷன் ஆகி போன நிலைமைகள். ஆனா இப்பயும் எனக்கு குழந்தை இல்ல, ஆனா அல்ஹம்துலில்லாஹ் ஐம் ஹாப்பி. மனசார உண்மையா சொல்லுவேன், நான் ஹாப்பியா இருக்கேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்ப குழந்தைன்னு போயிட்டே இருந்தப்ப ஒரு டைம்ல கஹஃப் சூரா அர்த்தத்தோட ஓதுனேன். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான், அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக வ கைருன் அமலா. அதாவது வெல்த் அண்ட் சில்ட்ரன் ஆர் த அடோன்மெண்ட் ஆஃப் லைஃப். நம்மள்ட்ட இருக்க சொத்தும் பிள்ளைகளும் நம்ம வாழ்க்கையோட அலங்காரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். உங்களுடைய டீட்ஸ் தான் உங்கள்ட்ட கடைசி வரைக்கும் வரப்போறது, உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது எனக்கு அப்படியே ஒரு ஐ ஓபனர் மாதிரி இருந்துச்சு அந்த சூரா ஓதுனப்ப. அதுல இருந்து நான் ஃபீல் பண்றதே விட்டுட்டேன். அலங்காரம் அல்லாஹ் சொல்லியிருக்க ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணும்
அதுக்கு பதிலா பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான், நீங்க கன்சிஸ்டன்டா செய்யற அமல்கள் தான் உங்களுக்கு பெட்டர் அப்படின்றப்ப நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? உண்மையிலே அப்ப நான் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், எனக்கு எது குழந்தை வேணும் அப்படின்றப்ப இந்த உலகத்துல என்ன பாத்துக்கிறதுக்கா? கண்டிப்பா இல்ல. எனக்கு எது குழந்தை வேணும்னா அல்லாஹ்வுடைய பாதையில என்ன அல்லாஹ்ட்ட நெருக்கமாக்கக்கூடிய ஒரு குழந்தையா, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஆலிமாவோ ஹாஃபிஸாவோ நான் வளர்த்தக்கூடிய ஒரு குழந்தையா தான் நான் ஆசைப்படுறேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்துட்டு இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்ன்றப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீ ஏன் குழந்தைய எதிர்பார்த்து குழந்தைய என் பாதையில போகணுன்ற, நீயே என் பாதையில வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நான் பாசிட்டிவான விஷயங்களை யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். குழந்தை இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், அது நான் I am not denying it, பட் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு சோதனையில என்னென்ன பாசிட்டிவ் இருக்குதுன்றத நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த ஒரு குரான்ல அந்த ஒரு ஆயத்தை படிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய டைம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். பிகாஸ் குழந்தை இருக்கவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல எவ்வளவு பிஸியா இருப்பீங்க. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் டைம் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் கணவரோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஐ குட் பி ரொமான்டிக் வித் ஹிம். வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போறோம்னு வைங்க. நம்ம குழந்தை வேணான்னு இல்ல, பட் அல்லாஹ் எப்ப குடுக்கறான்னு வெயிட் பண்ற வரைக்கும் நம்ம ஏன் குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு அப்படி வாழ்வே மாயம்னு இருக்கணும்? அல்லாஹ் குடுக்கறப்ப கொடுக்கட்டும், அது வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படின்ற ஆட்டிடியூட் எப்ப வந்துச்சுன்னா, குர்ஆன்ல அந்த ஆயத், அதாவது எனக்குன்னே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தை இறக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொருவருடைய லைஃப்ல ஏற்படுற பிரச்சனைக்கு கண்டிப்பா குர்ஆன்ல ஆன்சர் இருக்கு. ஆனா அந்த ஆன்சர் தேடி நம்ம எப்ப குர்ஆனை திறக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்ப நம்ம ஒரு டெய்லி ரிலேஷன்ஷிப்பா குர்ஆன்ட்ட பேசுறோமோ, நம்ம எப்படி ஒரு கஷ்டம்னு வந்தா அம்மாக்கு போன் பண்ணுவோம், ஆனா அந்த அம்மானால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஃபீல் அவங்க அதுக்கு மேல புலம்புவாங்க. பட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மையை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் யாருக்கும் போன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யாருக்கும் போன் பண்ணாதீங்க. அவங்களால ஒண்ணுமே உங்க லைஃப்ல மாத்த முடியாது, ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அவங்க எவ்வளவுதான் அவங்க மீது பாசம் வச்சிருந்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம லைஃப்ல ஹெல்ப் யாருனால பண்ண முடியும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலானால தான் பண்ண முடியும். அவன் அதை ஆல்ரெடி எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி பண்ணிட்டான். எப்பன்னு பாத்தீங்கன்னா, எப்ப நம்மளுக்காக குர்ஆனை இறக்குனானோ அப்பவே அந்த ஹெல்ப் பண்ணிட்டான். அந்த ஹெல்ப் நம்மள்ட்ட ரெடியா இருக்கு. நம்ம அதை ஓபன் பண்ணி அதுல ஹெல்ப் கண்டுபிடிக்கணும் தான். இதுக்கு கூட நம்மளால முடியலன்னா then we are the biggest losers. So இன்ஷாஅல்லாஹ் இனிமேல் இது ஒரு நீயாவா எடுத்துக்கோங்க. உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனை என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமா போய் அல்லாஹ்ட்ட போய் புலம்புங்க. எப்படி அதாவது அல்லாஹ்ட்ட புலம்புறதுக்குலாம் ஒரு ஃபார்மேட் எல்லாம் கிடையாது, இப்படிதான் புலம்பணும்னு. எக்ஸாக்டா உங்க அம்மா உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி புலம்புவீங்களோ நானும் அப்படிதான் புலம்புவேன். எல்லாம் என்ன என்னால முடியல, எல்லாம் கஷ்டமா இருக்கல, இப்படியே புலம்புவேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அவன் இறைவன், he is my Rabb. So I'll speak to him, I'll talk to him. உண்மையிலே ஹீஸ் அஸ்ஸமீ, அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆல் ஹியரிங், அல் பசீர், ஒவ்வொரு செகண்டும் பாத்துட்டு இருக்கான். சொல்ல போனா என் தாய் கூட என்ன எல்லா செகண்டும் பாக்குறது இல்ல. ஏதாவது ஒரு மூலையில இருக்காங்க, நான் போன் பண்ணி சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அது கூட எல்லா நேரமும் அவங்க போன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குன்னு சில நேரம் பிஸியா இருப்பாங்க. பட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய லவ் அப்படி கிடையாது. எவ்ரி செகண்ட் ஹீ இஸ் வாட்சிங் மீ, எவ்ரி செகண்ட் ஹீ இஸ் ஹியரிங் மீ. இந்த செகண்ட் நான் ரெக்கார்ட் பண்றேன், அவன் பாத்துட்டு இருக்கான். இந்த செகண்ட் உங்க மனசுக்குள்ள என்ன வேதனை ஓடிட்டு இருக்கு நம்மளுக்கு தெளிவா தெரியும். அதாவது எனக்கு ஒரு வயிற்று வலின்னு வந்து அம்மா வயிற்று வலிக்கு எப்படி நாமளா மாட்டேன் தானே சொல்லுவோம், பெசாமி ரெடி வயிற்று வலி வரும் அப்படிதான் அம்மா மாருங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனா இதை எடுத்து மருந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெயின் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்களா? அம்மாவோட லவ்வும் ஒரு லிமிட் தான். இருக்கிறதுல இந்த உலக வாழ்க்கையில அம்மா லவ் தான் ஜாஸ்தி, பட் அவங்களதே லிமிட் தான். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப என்னுடைய ரப் உடனே அதை அசால்ட்டா விட்டுற மாட்டான். பரவாயில்ல, அதை பெயின் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டான். அங்க ஒரு முள் குத்துனா கூட என்னுடைய பாவங்கள் ஒண்ணு கழிப்பான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும்தான், நீங்க தனியா இருக்கீங்க உங்க வாழ்க்கையில, உங்க தனியா கஷ்டத்தை ஃபேஸ் பண்றீங்கன்னு. நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டமும் அவன் பார்க்காம இல்ல, உங்க மனசுல படுற ஒவ்வொரு வேதனையும் அவனுக்கு தெரியாம இல்ல, எல்லாமே பாத்துட்டு இருக்கான். அதுக்கு பதிலா கூலிக்கு மேல கூலியா அவன் கொடுத்து அப்படி தள்ளிட்டு இருக்காங்க. ஜன்னால உங்களுக்கு அப்படி பெரிய ஒரு மாளிகையை ரெடி பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அங்க உங்களுக்கு கூலி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்டி கஷ்டம் வர்றப்ப சந்தோஷத்தோட ஃபேஸ் பண்ணுங்க. என் ரப் இதுக்காக எனக்கு கண்டிப்பா ஒரு கூலி கொடுக்காம விட்டுற மாட்டா, நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட லைஃப ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா we have the Ar-Rahman as our Rabb. நம்மளுடைய இறைவன் யார்? Ar-Rahman பா. He is the most merciful. அவன் இருக்கிறப்ப நம்ம எப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும்? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அடி வந்தாலும் சரி, நம்பிக்கையோட இருங்க, அல்லாஹ் இருக்கான்னு. ஆனா இந்த நம்பிக்கை எப்ப வரும்னா, only when you have a relationship with Quran. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு மனசுக்குள்ள கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட நெருக்கமாக முடியும்.
இந்த ஆயத் இதோட முடியறது இல்ல, 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஆடியோ, ஆனா நான் முடிக்கிற மாதிரி இல்ல. அந்த ஆயத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சோ இதை முடிச்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, நாம் அவனை கியாம நாளில் குருடனாகவே எழுப்புவோம். we will gather him on the day of resurrection blind. அல்லாஹு அக்பர். குர்ஆனை புறக்கணிக்கிறதுக்கு இந்த உலகத்துல என்ன கஷ்டம் பாத்தீங்கன்னா, உலக வாழ்க்கை நெருக்கடியா இருக்கும், அது கூட ஒரு சைடு வச்சிடலாம் சிஸ்டர்ஸ். ஆனா ஆகிரத்தோடைய பனிஷ்மெண்ட் யோசிச்சு பாருங்க. கியாம நாள்ல குருடனாக எழுப்புவோம். எதுக்காக பிளைண்டா எழுப்பணும்னு சொல்றான்றது கொஞ்சம் புரிஞ்சு பாத்தீங்கன்னா, ஆகிரத்துல வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிக்கெஸ்ட் நேமா இந்த ஃபைனல் நம்மளுடைய ரிவார்ட் ஜன்னா கிடையாது. ஜன்னா இஸ் நாட் த ஃபைனல் திங், ஜன்னா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உண்மையிலே ஆகிரத்துடைய பெரிய கூலி என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கிறது. இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நானோ செகண்டும் நம்மள பார்த்து 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 நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அந்த ரஹ்மான மீட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் இருக்கு. உலகத்துல யாருனாலுமே நம்ம மீது அவ்வளவு பாசம் வைக்க முடியாது, அல்லாஹ்னால மட்டும்தான் வைக்க முடியும். அல்லாஹ்வுடைய பாசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது. அது நினைச்சு பார்த்தா, அதாவது நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம பெற்றவங்களுக்கு தெரிஞ்சு, நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகள் கெட்ட விஷயங்கள் நம்ம அத்தா அம்மா தெரிஞ்சா கூட நம்மள வெறுத்துருவாங்க. ஆனா எல்லா அழுக்கு எல்லா பாவம் நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம்னு அவனுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம மீது வச்சிருக்க பாசத்துல ஒரு % கூட குறையாம கொடுத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ரஹ்மான் நம்மளுடைய ரப். அந்த ரப்ப பார்க்கணும்ன்ற ஒரு ஏக்கம் நம்மளுக்கு எல்லாம் இருக்காதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கணும்னு ஜன்னால நெக்ஸ்ட் சிஸ்டர்ஸ், ஜன்னால நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பார்க்கணும், எல்லாம் போய் நிக்கணும் அல்லாஹ் முன்னாடி. ஒரு குட்டி குழந்தை அம்மாட்ட எப்படி ஓடி போவோமோ அதை விட ஒரு ஆசையோட அல்லாஹ் போய் பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இருப்பான், அவனுடைய அழகான முகம் எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அப்ப பாக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன சிஸ்டர்ஸ் வேணும்? கண்ணு. ஆயிரத்துல நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம், நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணு. இந்த கண் பார்வை தேவை. கண் பார்வையில தான் அல்லாஹ் பார்க்க முடியும். அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு இடனா எழுப்பிட்டா எப்படி நம்ம அல்லாஹ் பார்க்க முடியும்? நீ என்ன மறந்துட்டு உலக வாழ்க்கையில இருந்தேல்ல, நீங்க என்ன பார்க்க முடியாது நல்லா சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு ஆகிரத்துல போய் நின்று எல்லாம பார்க்க முடியலன்னா என்னப்பா வாழ்க்கை? இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன யூஸ்? எங்க போக முடியும்? என்ன யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அல்லாஹ் நம்ம அனைவரையும் இந்த மாதிரி ஒரு துர்பாக்கியத்தை விட்டு பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். ஹை டைம் சிஸ்டர்ஸ், ஹை டைம். கோ டு குர்ஆன், ரன் டு குர்ஆன், மேக் a bond with Quran, inshallah.